அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் TRB பாலிடெக்னிக் சிலபஸில் வரக்கூடிய 12வது யூனிட்டை பற்றி பார்க்க போகிறோம். அந்த யூனிட்டில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன டாபிக்ஸ்லாம் என்னோடய ஆன்லைன் கிளாஸஸில் கவர் பண்ணியிருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த 12வது யூனிட்டை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று வந்துட்டு எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, இன்னொன்று வந்துட்டு ஃபோட்டோகெமிஸ்ட்ரி. இப்போது நீங்கள் இதில் பார்க்கக்கூடியது ஃபோட்டோகெமிஸ்ட்ரி. ஃபோட்டோகெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய முக்கியமான ப்ராசஸ் ஃபிசிக்கல் ப்ராசஸ், அதாவது அந்த ஜப்லான்ஸ்கி டயக்ராம். அந்த ஜப்லான்ஸ்கி டயக்ராம் வரக்கூடிய எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃப்ளோரசன்ஸ், பாஸ்பரசன்ஸ், அப்புறமா இன்டர் சிஸ்டம் கிராசிங், இன்டர்னல் கன்வர்ஷன், சிங்லெட்னா என்ன, ட்ரிப்லெட்னா என்ன, எப்படி அந்த எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, எப்படி வந்துட்டு எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகுது, ஓகே, அங்கேருந்து எப்படி இன்டர் சிஸ்டம் கிராஸ் பண்ணுது, இன்டர்னல் கன்வர்ஷன் எப்படி நடக்குது, அது எல்லாமே இந்த வீடியோஸில் இருக்குது. ஓகே, அடுத்ததாக இந்த ஃப்ளோரசன்ஸ் கொஞ்சிங், அப்புறமா ஸ்டான் வால்மர் ஈக்குவேஷன், குவாண்டம் ஈல்டு, இது எல்லா பற்றியும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா கைனடிக்ஸ் ஆஃப் ஃபோட்டோகெமிக்கல் ரியாக்ஷன், க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா என்ன, ஆசிட் ரெயின் எப்படி வருது, ஓசோன் டிப்ளேஷன், இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் இந்த டாப்பிக்லாம் வருது. சால்வேஷன் நம்பர்னா என்ன, டிவை ஹக்கல் அந்த ஈக்குவேஷன், இது எல்லா பற்றியும் இந்த வீடியோவில் இருக்குது. அடுத்தது ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட், அப்புறமா அயனிக் ஸ்ட்ரென்த் கேல்குலேஷன், எப்படி அதை கேல்குலேட் பண்ணுறது, முக்கியமான ப்ராப்ளம் இந்த அயனிக் ஸ்ட்ரென்த் கேல்குலேஷன், அது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. அப்புறமா ஆக்டிவிட்டி கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கக்கூடிய கேல்குலேஷன், அதுவுமே இந்த வீடியோவில் இருக்குது. அடுத்ததாக டிபை ஹக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷன் பார்ட் 1, இதுலேயும் நமக்கு வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது டிபை ஹக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷன் பார்ட் 2, இதில் வந்துட்டு விஎன் எஃபெக்ட்டு, அப்புறமா டிபை ஃபால்கன் ஹேகன் எஃபெக்ட்டு, இது எல்லாமே வருது. முக்கியமான ஒரு டாப்பிக்கு. நிறையா நேரம் இந்த கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க, விஎன் எஃபெக்ட்னா என்ன. அடுத்ததாக டிபை ஹக்கல் ஆன்சாகர் ஈக்குவேஷன், அதாவது கிளியராக நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இந்த அட்ராக்ஷன் பிட்வீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எக்ஸாம்பிளாக வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். முக்கியமான ஒரு டாப்பிக்கு. அடுத்ததாக பிரைமரி செல்னா என்ன, செகண்டரி செல்னா என்ன, ஃபியூவல் செல்னா என்ன, அப்போ அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ், பிரைமரி செல்லுக்கு எக்ஸாம்பிள், செகண்டரி செல்லுக்கு எக்ஸாம்பிள், அதான் நீங்கள் லெட் ஆசிட் பேட்டரி பார்த்தீங்க. ஃபியூவல் செல்னா என்ன, ஃபியூவல் செல்லு நிறையா இருக்குது, அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா ஓவர் வால்டேஜ், அது ஓவர் பொட்டென்ஷியல்னால் என்ன, அப்புறமா பபுள் ஓவர் வால்டேஜ் அப்படின்னா என்ன, இதெல்லாம் பற்றியும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக கரோஷன், அப்புறம் கரோஷன் எப்படி நடக்குது, அதை எப்படி வந்து இன்ஹிபிட் பண்ணுறது, அப்புறமா அந்த கரோஷன் நடக்க விடாமல் எப்படி நம்ம அதை பாதுகாக்கிறது, இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. அடுத்தது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச வீடியோ தான், அதாவது கரோஷன். ஓகே, கரோஷன் வந்து எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அது கொரோனா உலகத்தை அழைக்குது, கரோஷன் உலகத்தை அழைக்குது அப்படிங்கிற வீடியோ நம்ம போட்டிருந்தேன். அப்புறமா பவர்பேக்ஸ் டயக்ராம், ரீசெண்டாக அப்லோட் பண்ணப்பட்ட இந்த பவர்பேக்ஸ் டயக்ராம் முக்கியமான டயக்ராம். இதில் வந்து கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம், எந்தெந்த லைனில் இருந்துட்டு எப்படி எப்படிலாம் உங்களுக்கு வந்து ஏரியா வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்புறமா பட்லர் வால்மர் ஈக்குவேஷன், டேஃபல் ஈக்குவேஷன், கைனடிக்ஸ் ஆஃப் எலக்ட்ரோட் ரியாக்ஷன், இது எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது ஈவான்ஸ் டயக்ராம், இதுவும் நமக்கு முக்கியமான ஒரு டாபிக் தான். இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான டாபிக், இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த லெட் ஆசிட் பேட்டரியோட மெக்கானிசம், நமக்கு வந்து அந்த லெட் ஆசிட் பேட்டரி வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். அப்போ அந்த லெட் ஆசிட் பேட்டரி வந்துட்டு எப்படி வந்து அந்த என்னென்ன எலக்ட்ரோனில் என்னென்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா கடைசியாக ஸ்ட்ரக்சர் ஆஃப் டபுள் லேயர், அந்த டபுள் லேயரில் 2-3 டாபிக் வருது. இப்போ ஹெல்ம்கோல்ட்ஸ் பெரின் மாடல், அப்புறமா காய்மன் சாப்மன் மாடல், அப்புறமா ஸ்டான் மாடல், இது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. அப்புறமா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா எனக்கு என்ன செய்யுங்க, என்னோடய வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன செய்யுங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அனுப்பி வைக்கிறேன். ஓகே, இந்த யூனிட் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னாச்சுனாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.